119ஆம் சங்கீதம் 81 தொடங்கி 88 வரை வசனங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்கில வந்து தாவீதுக்காரர் வந்து எப்பவுமே நம்ம மூன்று காரியங்களா நம்ம இருந்து பார்ப்போம். இப்போ கூட இந்த 3 காரியத்துல வந்து துன்பத்தின் நடுவுல அவருடைய நம்பிக்கையும், துன்பத்துல எதிராளிகள் எப்படி அவரை வந்து சூழ்ந்து கொண்டாங்கன்றதும், துன்பத்துல அந்த கிருபை எப்படி அவரை உயிரோடு எழுப்புச்சுன்ற இந்த 3 காரியத்தை குறித்து தான் தாவீதுக்காரர்ல வந்து பாடியிருக்காரு. இந்த வசனத்துல இருந்து 8 வசனத்திலுமே அவருடைய தவிப்பு குறித்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. முதல் வசனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. அப்போ அவருடைய ரட்சிப்புக்கு தாவீதுடைய ஆத்மா எப்படி கொண்டிருச்சுக்கலாம், தவித்து கொண்டிருந்தாங்களாம். அந்த தவிப்புல வந்து என்னெல்லாம் காரியங்களும் அடங்குன்னா, தவிப்புனா அங்கலாய்ப்பு குறிக்குதுங்களாம், தவிப்புனா ஏக்கத்தை குறிக்குதான், தவிப்புனா நம்முடைய எதிர்பார்ப்பை குறிக்குதான், அப்ப தவிப்புனா தாகத்தை குறிக்குதுங்க. அப்ப தவிப்புன்னு அந்த ஒரு வாரத்துல இத்தனை விஷயங்கள் வந்து அடங்கிருக்குது. அவர் இத்தனை விதமா அவருடைய ரட்சிப்புக்காக, யாருடைய ரட்சிப்புக்கு, நம் தேவனுடைய ரட்சிப்புக்காக அவர் என்ன பண்ண, ரட்சிப்புனா எல்லா இடத்துல உதவியும் ஒரு காரியத்தை வந்து தாவீதுல சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உதவிக்காக அவர் என்ன பண்ணியிருந்தாராம், தவித்து கொண்டு காத்து கொண்டிருந்தாராம். அப்ப நம்ம கூட ஒவ்வொரு காரியத்துல பல நெருக்கத்துல கூட நம்ம என்ன செய்றவங்களா இருப்போம், இவ்வளவு நம்மளுக்கு அங்கலாய்ப்பு இருக்கும்ல, நம்மளுக்கு கிடைச்சிருமா, இது எப்படியாவது கிடைச்சிருமா, நம்மளுக்கு நம்ம தேடி இருக்க ஒரு காரியம் நமக்கு வந்து சேர்ந்துருமா அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ள இருக்கும். வா நம்மளுக்கு வந்து நேசப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். நாளைக்கு கிடைச்சிருமா, இன்னைக்கு மதியம் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக நிச்சயமா இருக்கும். நமக்கும் அந்த தாகம், இது கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாகமும் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த தவிப்பை நம்ம என்ன செய்றவங்களா இருக்கும், வெளிப்படுத்துறவங்களா இருக்கும். அந்த தவிப்போடு நம்ம காத்துட்டு இருக்கோம். எதுக்காக, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக, கர்த்தருடைய உதவிக்காக. நம்மளுடைய எல்லா சோதனையின் சமயத்துல, எல்லா நெருக்கத்தின் சமயத்துல நம்ம தாகத்தோடு தவிப்போட நம்ம இயேசுவை நோக்கி நம்ம வந்து பாக்குறவங்களா நம்ம வந்து இருக்கலாம். அப்படி செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தவிப்போட நம்ம காத்து கொண்டிருக்கவே இருக்கணும். நிச்சயமா நம்மளுக்கு என்ன செய்யறவரு பதில் கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிச்சுனே அப்பா வரவே இல்லையே, நான் எதிர்பார்த்துனே இருந்தேனே, நான் ஏக்கத்தோடவே இருந்தேனே, என்னுடைய அங்கலாய்ப்பு வந்து இருந்துட்டே இருந்தேனே, ஆனா இன்னைக்கு இன்னும் என்ன செய்யல, கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை விட்டு விலகி நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஆனா தாவீது எப்படி இருந்தாரா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், அந்த பதில் வர எவ்வளவு தாமதமா இருந்தாலும், அந்த தீர்மானத்தையும் கர்த்தருடைய வழிநடத்துதலை விட்டு அவர் என்ன செய்யலாம், விலகவே இல்லைங்க. அப்ப நாமளும் நம்ம என்ன செய்யணும், நம்ம சோதனையின் சமயத்துல நம்மளுக்கு கிடைக்கவே இல்லப்பா, எவ்வளவோ கேட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட, எத்தனையோ உபவாசங்கள் நான் போட்டுட்டேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல, நான் வேற வழி நான் தேடி நான் என்ன செய்யறேன், போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வழி மாறிடவே கூடாது. நிச்சயம் நம்மளுக்கு செய்வார். அது வந்து தரமானதா பார்த்து நம்மளுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. என்ன சொல்ற பறிந்துட்டு நம்மளுக்கு தாமதமா கொடுத்தாலும் நிச்சயமா என்ன செய்வாரு, தரமானதா நம்மளுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. நாம தான் நம்மளுடைய சொந்த மாம்சை செய்யல, யோசிச்சு சிந்தையில நம்மளுக்கு கிடைக்கலப்பா, நம்ம ஜெபம் பண்ணிட்டப்போ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம வழி விலகி நம்ம வந்து போயிடுறோம்ல, நம்ம இருக்கிறோம். அடுத்த வசனத்துல, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் ஊத்து போகிறது. எப்பொழுது என்னை தேற்றுவீர், நம்மளை தேற்றக்கூடிய ஒரே ஆள் யாரு, ஏசப்பா மாத்திரம்தான். வேற யாரும் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, தேற்ற மாட்டாங்க. வேற யார்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. நம்ம குடும்பத்துல கூட நமக்கு கிடைக்காது. கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ பிள்ளைகள் தாய் தந்தை கிட்ட கூட நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. ஆனா நம்ம தேவன் கொடுக்குற ஆறுதல் நிச்சயமான ஆறுதலா, நம்மளுக்கு சமாதானத்துக்குரிய ஆறுதலா ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. மற்றவங்க யாரும் கொடுக்கிற ஆறுதல் நம்மளுக்கு இருக்காது. ஆனா தேவன் கொடுக்கிறது எல்லாவற்றிலும் பூர்ணமான ஒரு ஆறுதலா நமக்கு கொடுக்கிறவரா நம்மளுக்கு இருப்பாரு. அடுத்த வசனம், புகையில் உள்ள துருத்தியை போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன். புகையில் உள்ள துருத்தின்னா, நம்மளுக்கு துருத்தி தண்ணி சேமிக்கிறது தெரியும் இல்லையா, ஒரு துருத்தி வந்து ஒரு புகை பண்ற இடம், ஒரு தீ மூட்டி வச்சிருக்கோம், அங்க மாட்டி வச்சிருந்தா அந்த புகை பட்டு அந்த துருத்தி தான் ஆகும், அந்த கலர் மாறி போயிடும், கருப்பா மாறி போயிடும். கருப்பா மாறி அவனுடைய இதுவே தன்மையை என்ன செய்யணும், மாறி போயிடும். நல்லா புதுசா ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம், அது பக்கத்துலயே அடுப்பு வச்சு சமைச்சா அந்த புகையை கறி பட்டு தான் வாங்கணும். எவ்வளவு பல ஷைனிங்கா இருந்தாலும் அந்த பெயிண்ட் அதனுடைய தன்மையே மாறி அந்த அடையாளமே என்ன செய்யணும், மாறி போயிடும். அந்த மாதிரி தாவீதுக்குரிய அந்த கஷ்டத்துல நெருக்கத்துல வந்து அந்த புகையை பட்டு அந்த துருத்தி எப்படி அடையாளம் தெரியாம போதோ, அந்த மாதிரி என்னுடைய கஷ்டத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், அடையாளம் தெரியாம இந்த வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப நாம கூட அப்படிதான் எவ்வளவு கஷ்டத்துல நம்மளுடைய அடையாளமே நம்மளுக்கு என்ன செய்யுது, மாறி போயிடுச்சு. எவ்வளவு இந்த கடன் பிரச்சனையோ எத்தனையோ இந்த கவலைகளால நம்ம என்ன செய்யறோம், வியாதிலையோ நம்ம அடையாளமே நம்ம என்ன செய்யுது, மாறி போயிடுது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாருன்ட்டு நம்முடைய அடையாளத்தை அவரு வச்சிருக்காரு. ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, அவரு
கைவிடவே நிச்சயமா மாட்டாரு. நம்முடைய தன்மை எதுவா இருந்தாலும் தேவனை நம்ம நோக்கி இருந்தா நம்மளுடைய தன்மை ஒரு நாளும் நமக்கு என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆண்டவர் கிட்ட நம்ம கண்கள் பூத்து போயிருந்தாலும், கண்கள் பூத்து போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் வந்து பதில் கொடுத்துட மாட்டாரா, அப்படியே ஜபத்திலேயே பார்த்துட்டே இருந்தா. ஒரு இடத்த நம்ம உத்து பார்த்துட்டே இருக்கு, நம்ம கண்கள் என்ன செய்யும், கொஞ்சம் தளர்ந்து போகும் இல்லையா, ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவர் கண்கள் என்ன செய்தான், பூத்து போயிடுச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை. பூத்து போனாலும் நான் என்ன செய்வேன், ஆண்டவர் நோக்கி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்தா எனக்கு ரட்சிப்பு வரும், அவர்கிட்ட இருந்தா எனக்கு உதவி வரும், அவர்கிட்ட இருந்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும்ன்ற தீர்மானம் அவர் உள்ளாக நம்பிக்கை அதிகமாவே அவருக்குள்ள இருந்துச்சு. கடைசி வசனத்துல முன் வசனம், அவர்கள் என்னை பூமியில் இராதபடி நீக்கிவிட சற்றே தப்பிச்சு, ஆனாலும் நான் உமது கட்டளைகள் விட்டு விடவில்லை. அவங்க விரோதமா எதிராளி எத்தனையோ பேர் இருந்து புளியை வெட்டி வச்சு பார்த்துருந்தாங்க, தாவீது எப்ப விழுவான், அவன் எப்படி வஞ்சகமா நம்ம வந்து வீழ்த்தலான்னுட்டு. நமக்கும் அப்படிதான், நம்மளும் எப்ப வீழ்ந்து போயிடுவோம் எதிராளி என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல போனா வீழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு கை தட்டி பாக்குறவங்களா அதிகமானவங்களே தவிர உண்மையான மக்கள் கை தூக்கி விடுறவங்க நமக்கு யாருமே கிடையாது. அது மாதிரி வஞ்சகமான குடிகளை நம்மளுக்கு வெட்டி வச்சிருந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், அதுல இருந்து நிச்சயமா நம்மள மீட்பார். அந்த குடியில இருந்து ஆண்டவர் நிச்சயமா தாவீதை தப்பி வச்சது போல நம்ம என்ன செய்வாரு, நிச்சயமா தப்பி வைப்பார். கடைசி வசனம், உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும், அப்பொழுது நான் உங்களுடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அவருடைய கிருபையின்படி நிச்சயமா நம்மள என்ன செய்வாரு, உயிர்ப்பிப்பார். அவருடைய இரக்கத்தின்படியே நம்மள என்ன செய்வாரு, நிச்சயமா நம்மள மீட்பாரு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, துன்பத்தின் நடுவுல நம்முடைய நம்பிக்கை யாரா இருக்கு, அந்த விஷயத்தான். துன்பத்தின் நடுவுல நம்முடைய நம்பிக்கை யாரு, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அப்ப நம்ம துன்பமான பல நெருக்கமான வியாதியின் சமயத்திலையும், எந்த வித கஷ்டத்திலையும், போராட்டத்திலையும், கண்ணீர்லயும் கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கோம். தாவீது வைத்திருந்தாலும் நம்ம வைக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் தான் நம்மள ஒவ்வொரு இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அர்ப்பணிப்போம். எந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் உங்க குடும்பத்தில் தேவ அபிஷேகம் இருப்பதாக உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தரோடு நீங்க இருக்கும் பொழுது உங்களோடு கூட இருப்பார். அவரை நீங்க தேடும் பொழுது அவர் உங்களுக்கு கர்த்தரோடு இருப்போம், கர்த்தரை மாத்திரம் தேடுவோம், நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லவர் போல யாருமே இல்லை. அவருக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. கர்த்தர் ஒருவர் தான். அவரை தவிர இந்த உலகத்துல எதுவுமே உண்மை அல்ல. புரியுதுங்களா? நம்புறீங்களா? பிரசங்கி என்ற ஒரு வாக்கியம் இருக்கு, அதற்கு கருப்பொருள், அதோட அர்த்தம் என்ன? பிரசங்கி என்ற ஒரு வாக்கியம் இருக்கு, மாயை மாயை எல்லாம் கரெக்ட், மாயை மாயை எல்லாமே. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். பிரசங்கிக்குரிய அந்த பிரசங்கி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த அதிகாரத்திற்கு முழுமையான ஒரு அர்த்தம் என்ன? அது ஒரு காரியத்தை குறிச்சு மாத்திரம் தான் வெளிப்படுத்தும். முழுமையா ஒரே ஒரு ஆதாரம் தான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவரை தவிர எல்லாமே மாயை. இயேசுவை தவிர எல்லாமே மாயை. அதுதான் அதோட நோக்கமே. அது எழுதப்பட்ட நோக்கமே இயேசுவை தவிர எல்லாமே மாயை. அல்லேலூயா. அப்போ உலகத்துல ஆண்டவர் ஒருவர் தான் உண்மையானவர். அவரை போல, அவரை தவிர இந்த உலகத்துல உண்மை என்பது ஒன்றுமே அல்ல. நீங்க எங்க சுத்தி வந்தாலும் எல்லாமே மாயை. அது சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு, மனதுக்கு சஞ்சலம். அப்ப இந்த உலகத்துல நம்ம எதை எடுத்தாலும் அது நிமித்தமாய் ஒரு சஞ்சலம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அப்ப ஆண்டவரை தவிர எதுவுமே இந்த உலகத்துல உண்மை அல்ல. இயேசு என்ற வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை அல்ல. ஆண்டவரை மாத்திரம்தான் நாம சுதந்திரமாக்கி கொள்ளணும். அவர் ஒருவரை தான் நம்ம வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளணும். நீங்க எதுல குறைந்தாலும் ஆவியில அனலா இருந்துட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கேட்டு வாங்கணும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே அந்த திருச்சபையில இருந்தது ஒன்றே ஒன்றுதான், பரிசுத்த ஆவியின் வரம், தேவ பயம். அவங்க எதை தொலைச்சாங்களோ இல்லையோ,
பரிசுத்த ஆவியின் வரத்தை தொலைக்கவே இல்லை. அதற்காகவே போராடி ஜெபித்தாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரம் வரும்போது அவங்க எப்படி மாறினாங்களா? பற்பல பாஷைகளை பேசினார்கள். தீர்க்க தரிசனம் ஒரு ஸ்பெஷல் வரம் அங்க வந்துச்சு. மேல் வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்படும் போது அவங்களுக்கு ஒரு வரம் வந்துச்சு. அது ஸ்பெஷலான ஒரு வரம். பற்பல பாஷைகளை பேசுகிற ஸ்பெஷலான ஒரு வரம். அநேகர் யோசிச்சாங்க, இவங்களால இது எப்படி பேச முடியுது? காரணம் என்ன? ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தாதான், ஆவியின் வரம் இருந்தாதான் நம்மளால எதையும் செய்ய முடியும். ஆவியானவருடைய துணை இல்லாம நாம எதையும் செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாளும் மிகையாகாது, அது ஒரு நாளும் செயல்படாது. ஆண்டவருடைய துணை அபிஷேக வாழ்க்கை இல்லாம, ஆண்டவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஆவி இல்லாம அனலும் இல்லாம எப்படியா நம்ம அப்படியே நம்ம இருதயத்திற்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றுகிறதை போல நம்ம இருக்கவே மாட்டோம். வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்ற அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு மாதிரி இல்லை. அப்ப அந்த நிலைமையில நம்ம வாழ்க்கை மாறக்கூடாதுன்னா நம்ம ஆவியில் அனல் கொண்டு இருக்கோம். அம்மா உங்களால உட்கார முடியலன்னா சேர்ல உட்காந்துக்கோங்கம்மா, அவங்களுக்கு முடியலன்னா சேர்ல உட்காந்து சொல்லுங்க. அப்போ நம்ம ஆவியானவருடைய வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம கடுகளவு கூட இந்த பூமியில வாழ்வது கூடாத ஒரு எங்க திரும்பணும்? எங்க திரும்பணும்? நம்ம எங்க திரும்பணும்? ஆதி அப்போஸ்தலர் காலத்துக்கு திரும்பணும். அது நிச்சயம். நம்ம எல்லாம் மண்ணுக்கு திரும்ப போறோம்தான். மண்ணுக்கே திரும்பிடுவோம்னா பாங்குடைய சமூகத்துல போறோம். இன்னொரு விசுவாசம் நமக்கு வரல பாருங்க. நான் ஆண்டவரோட கூட போவேன், ஆண்டவரோட கூட இருப்பேன் அப்படின்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நம்ம போயிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குமா? உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குன்னு ஆண்டவர் சில நேரத்துல துக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அந்த நாட்களில இருந்த அந்த அபிஷேக வாழ்க்கை நீங்க நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா சூழ்நிலைகள், உலக பிரமாண காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நாம இன்னைக்கு கடைசி எல்லையில நின்றுட்டு இருக்கிறோம், ஒற்றுமையான எல்லையில நின்று இருக்கிறோம், இரக்கமற்ற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் எல்லாம் மிருகமா மாறிட்டான், மிருகம் எல்லாம் மனுஷனா மாறிடுச்சு. இன்னைக்கு இரக்கமற்ற உலகத்துல வாழ்கிற நமக்கு யார் துணை? அது நினைச்சு பாருங்களேன், யார் துணை? ஏசப்பாவுடைய துணை இல்லாம ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா ஐயோன்னு சொல்றமே, அந்த இரக்கம் எங்க வந்துச்சு? அவர் இடத்துல இருந்து வந்துச்சு. அவர் இரக்கம் உள்ளவரா இருந்ததுனாலதான் நாம அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப அவருடைய துணை இருந்தாதான் அந்த இரக்கம் நமக்குள்ள வரும். இன்னைக்கு இரக்கமற்ற குணம் அநேகருக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டவருடைய வழியை பின்பற்றலன்னு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய துணையில வாழலன்னு அர்த்தம். நீங்களும் நானும் இரக்கமுள்ளவர்களா இந்த பூமியில வாழணும். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த உலகத்துல வாழணும். யாரை பார்த்தாலும் ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்தணும், இரக்கமுள்ளவர்களாய் நம்ம மாறணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். அப்படி நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க போகணுமோ கடைசியில அங்க போய் சேர முடியும். இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ளவன். வசனம் தெரியல. இரக்கமுள்ளவன், இரக்கம். எங்க இரக்கம் இருக்கோ அவனுக்கு தான் இரக்கம் உண்டாகும், தயவு உண்டாகும். அப்ப நம்ம இரக்கமே இல்லாம கல்நெஞ்சன காரணம் இருந்தனா நமக்கு இரக்கம் உண்டாகுமா? இப்போ நன்மை செய்யறோம், ஐயாக்கு ஒரு நன்மை நான் செய்யறேன், ஒரு நாள்ல நான் அந்த இரக்கத்தை காட்டுறதுனால ஐயா ஒரு நாள் என் மேல அந்த இரக்கத்தை காட்ட முடியும். நான் துரோகத்தையே செஞ்சு அவருக்கு கடினமான சூழ்நிலையை நான் உண்டாக்கி கொடுத்தேன், ஐயாக்கு என் மேல இரக்கம் வருமா? எப்ப பாரு நீயே இப்படி செஞ்சிருக்கிற, நான் உங்களுக்கு செஞ்சிருவேனா? ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நமக்கு அந்த இரக்கம் வரும். ஆண்டோடைய பிள்ளைகள் அற்றவர்களா இருக்கிறோம், அந்த இரக்கம் வருமா? அப்ப இரக்கம் உள்ளவன் தான் இரக்கம் பெற முடியும்.
சமாதானம் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பாக்கியம் உள்ளவனாய் மாற முடியும். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கை மாத்திரம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம சொல்லுவோம். அந்த காரணம் என்னன்னு தெரியுமா? எந்த தேவைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யார் தேவைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய தேவைக்காக. அவர் தேவையை சந்திப்பதற்கு, அவர் தேவையை செய்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எதுக்கோ ஒன்று அழைக்கப்பட்டிருக்கோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உலகத்திற்காக உலகத்திற்காக உலக காரியங்கள் இல்ல, அவருக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் வேலையை செய்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு அந்த நன்மைகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்காக தான், அவருடைய வேலையை செய்வதற்காக தான், அவருக்காக தான் இன்னைக்கு நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பாக்கியம் உள்ளவர்களா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? சாதாரணமா எல்லாரையும் ஒரு வேலைக்கு எடுத்துடுறாங்களா? அதுக்குரிய தகுதியான ஆளு மாத்திரம்தான். அப்ப நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களா இல்லையா? ஏசப்பாவுடைய வேலைக்கு தகுதி உள்ளவங்களா இல்லையா? நல்லா சொல்லி நினைச்சு பாருங்க. ஞானவான், செல்வந்தன், ஐஸ்வர்யவான், மேதாவிகள், படிப்பாளிகள், அறிவில் சிறந்தவர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் இந்த எளியவனையும் சிறியவனையும் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர் நாமத்தை சொல்ல வச்சிருக்கிறார்னா நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனையோ பேர் வாழ்கிற இந்த நாட்களில காலத்துல நீங்களும் நானும் வாழறோம். எப்படி வாழறோம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய துணைதான், அவருடைய கிருபை தான். அந்த கிருபையில வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கட்டாயமாய் ஆசீர்வாதம் உண்டு. அதனால ஜபத்துல எப்பவுமே உறுதியா இருங்க. என்ன ஜெபிக்கணும்னா, பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் பலன் உண்டாகும். பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த வரத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கணும். ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே உடைய வல்லமையும் உடைய கிருபையும் உடைய அபிஷேக ஆவி என் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர் காலத்துல காணப்பட்டது இதுதான். அந்த காலத்துல இருந்தது இதுதான். ஜெபிச்ச உடனே ஒரு பரிசுத்தாவியானவர்கள் மேல அந்த நாட்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? ஆண்டவருடைய வல்லமையினால்தான். அப்ப அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். எனக்கு ஆண்டவர் இதை என் இருதயத்துல பேசுகிறதுனால இதை தொடர்ச்சியா நான் பேச விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். இதற்குரிய காரியத்தை வருகிற நாட்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வேதாகமத்தின் தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த ஆவியும் தேவ பிள்ளைகளும். பரிசுத்த ஆவியும் தேவ பிள்ளைகளும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு முதலாவது என்ன வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியின் வரம் இருந்தாதான் இந்த பூமியில நாம பிசாசை ஜெயிக்க முடியும், கேடில்லாத வாழ்க்கை வாழ முடியும், சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும், சுகத்தின் வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆகையினால பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு வேண்டும். அதுதான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளும். பரிசுத்த ஆவியானுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வேண்டும். ஆகையினால இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வார்த்தை அதுதான். எடுத்துக்கொள்வோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். அதுல 22, 21 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்ம வர வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம பெற்றுக்கொள்வதற்காக அந்த அனுபவத்தை கேட்டு வாங்க வேண்டும். அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது
ஒரு வரம். அந்த வரத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் எதற்கும் அஞ்சாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் வாழ முடியும். இவரை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்ற எந்த நேரத்துலனா, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து ஆண்டவருடைய சீஷர்கள் பயந்து நடுங்கி ஒரு வீட்டிற்குள்ள அறையை பூட்டிக் கொண்டு உள்ளவே அடங்கி இருக்கிறாங்க. இதற்கு மேல என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ? ஆண்டவர் இயேசு என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் எங்களோடு கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருந்தோம். சாப்பாட்டுக்கு குறைவில்லை, எந்த ஒரு நன்மைக்கும் குறைவில்லை. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த எங்களுடைய வாழ்க்கையில இப்ப அவர் எங்களோடு கூட இல்லைன்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில அவர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்து, அவர்கள் ஒரு வீட்டு அறையில கதவை பூட்டி, எப்படி உள்ள கதவை பூட்டி அவங்க உள்ளவே அடங்கி இருக்கிறாங்க. வெளியே போனா என்ன நடந்துருமோ, ஆண்டவருக்கு நடந்த சம்பவம் எங்களுக்கும் நடந்து விடக்கூடாது என்று சொல்லி பயந்து உள்ள இருக்கிறாங்க. எந்த ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் எதிர்கால வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி பயந்து நிற்கிற அந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டின வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நிற்கிறார். அதுல 20வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். 19, 20. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உடனே சொன்ன ஒரு வார்த்தை, பயந்து நிற்கிற அந்த சமயத்துல ஆவியானவர் அவர்களுக்கு உள்ள வந்து சொன்ன ஒரு முதலாவது ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்காத ஒரு சமாதானத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது சமாதானத்தை காண முடியும். எங்கு நெருக்கம் உள்ளதோ, எங்கு போராட்டம் இருக்கோ, எங்கு நிந்தை இருக்கோ, எங்கு கவலை இருக்கோ, எங்க வேதனை இருக்கோ, அந்த வேதனை, துக்கம், கவலை மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருகிறது. அல்லேலூயா. இந்த சீஷர்கள் பயந்திருக்கிறாங்க. அடுத்த நிலைமை என்னவாகுமோன்னு சொல்லி பயத்தோட உள்ள அறையில அடங்கி இருக்கிறாங்க. வெளியே போவதற்கு பயம். வெளியே போனா என் உயிருக்கு ஏதாவது சேதங்கள் ஏற்படுமோ என்ற பயத்துல அவர்கள் உள்ள இருக்கிற சமயத்துல ஆண்டவர் உள்ளே வந்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். நான் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறேன். நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன். ஆகையினால பயமின்றி வாழ்வதற்கான ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உள்ள வந்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். அடுத்தது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் தமக்காக, மனுகுலத்திற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த கரங்களை அவர் காட்டுகிறார். மனுஷனா இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்கள் கள்ளர் கைகளினால் அகப்பட்டு, மனுஷனால் நிந்திக்கப்பட்டு, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றவராய், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியபடி எழுந்தவராய் வந்து அவர்களுக்கு முன்பாக காட்சி கொடுக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்காய் மரித்தது உண்மை, நான் காயத்தோடு இருந்தது உண்மை, மறுபடியும் உங்களுக்காய் எழுந்தது உண்மை. நான் இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல கடந்து வரும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத சமாதானத்தின் சீர்குலைப்புகள் இன்று கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க சமாதானத்தை காண்பீர்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஐயா அம்மா, ஒருவேளை உங்களுக்குள்ள நெருக்கங்கள் இருக்கலாம். என் குடும்ப வாழ்க்கை என்னவாய் மாறும் என்று சொல்லி இந்த வருடத்தை நான் கடந்துட்டேன், அடுத்த ஆண்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த ஆண்டு என் வாழ்க்கை எப்படியாய் போகும், அடுத்த ஆண்டு என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி ஒருவேளை உங்க இருதயம் கலங்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய நான் உன் கூட இருக்கும் பொழுது ஆண்டு உனக்கு நன்மைகளை நான் அல்லேலூயா. ஆண்டு போனது போகட்டும், அடுத்த ஆண்டிற்குள்ளாக பரிசுத்த ஆவியின் வரத்தை கேட்டு வாங்க வேண்டும், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம அடுத்த ஆண்டு நம்ம கடந்து போவது கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தார்னா நீங்காத ஒரு சமாதானம், நீங்காத மன மகிழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். நெருக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம்,
பரிசுத்த ஆவியானவர் அங்க இருந்தாருன்னா அது எல்லாமே மாறும். அல்லேலூயா. அவர் துணை இல்லாததுனாலதான் இன்றைய வரைக்கும் நம்ம நெருக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன காரியத்திற்கு சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன காரியத்திற்கு அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செயல்படாததுனாலதான் உபத்திரவமும் பாடுகளும் நிந்தைகளும் எனக்குள்ள செயல்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு வருகிறாரோ, எங்கு இருக்கிறாரோ அங்க அபிஷேகம் உண்டு, வல்லமை உண்டு, ஆச்சரியம் உண்டு, மகத்துவம் உண்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய வரம் பெற்றுக்கொள்ள அதிகமா ஜெபிங்க. சாத்தானை உங்களால ஜெயிக்க முடியும், சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஈஸியா அவனை மேற்கொண்டு தாண்டி போயிருவேன் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம கணக்கு போடவே முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன், வேதத்தை கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா. அற்புதங்களை செய்யக்கூடியவன். அவனுடைய தந்திரங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய வரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்தாலும் என் வாழ்க்கையில நன்மை நடக்குதுங்க. இன்னைக்கு அறியாமல் ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. பகுத்தறிகிற ஞானம் நமக்கு வேணும். ஆவிகளை பகுத்தறிகிற ஞானம் வேணும். உலகத்தின் ஆவி எது, பரிசுத்த ஆவி எதுன்றத இன்னைக்கு அநேக பேருக்கு தெரியல. பேய் எது, உண்மை எதுன்னு இன்னைக்கு அநேக பேருக்கு தெரியல. பிசாசு செய்யறதெல்லாம் நன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அநேக பேர் இந்த உலகத்துல உண்டு. நான் ஜெபிக்கல, நல்லா இருக்கிறனே. ஆலயத்துக்கு போல, நல்லா இருக்கிறனே. பைபிள் வாசிக்கல, நல்லா இருக்கிறனே. ஆமா, பிசாசு செய்கிற அடையாளம் இதுதான். நீ வேதத்தை வாசிக்கலன்னா நான் நல்லா இருக்கிறேன், ஜெபிக்கலனாலும் நல்லா இருக்கிறேன், ஆலயத்துல வாசலை மிதிக்காம கூட நீ நல்லா இருக்கிற. தெரியும் அவனுக்கு உன்னை இப்படியே வச்சிருந்தா நீ அதை நினைச்சே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல பிசாசு மட்டும் நமக்கு சோதனையை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், கர்த்தரை நம்ம மறந்துடுவோங்க. அவன் நன்மையே செஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம கர்த்தரை மறந்துடுவோம். பாருங்க, இன்னைக்கு ஆவிகளை பகுத்தறிகிற ஞானம் ஒருவருக்கும் இல்லை. ஆண்டவருக்குள்ள வேத வசனத்துல நிறைந்திருக்கும் போது சில துன்பம் வரும்போது இந்த துன்பம் எல்லாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா இது ஒரு நாள் இன்பமாய் மாறும் என்ற அந்த ஞானம் ஒவ்வொருத்தருக்குள்ள இல்ல. இன்னைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ஆவிகளை பகுத்தறிகிற ஞானத்தை வளர்த்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை கேட்டு வாங்கணும். அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் நம்ம நிறைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேக வரம், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷையின் வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஜெபிக்கிற வரம், வேதத்தை வாசி. வேதத்தையும் ஜெபத்தையும் சாதாரணமா செஞ்சிட முடியாது, அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியானுடைய துணை இருந்தாதான் அதை விடாம செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபம் தொடர்ந்து அப்படியே இருக்கா, சில நாட்கள்ல குறைந்து போவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவி நமக்குள்ள குறையும் போது ஜெபமும் குறையும், வேத வாசிப்பும் குறையும். அந்த குறையாமல் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம கேட்டுவாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்த அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும். பவுல் சொல்றாரு, அந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரும் கேட்டுவாங்க. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும், தவறக்கணும். நிறைய பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றோம், இந்த மனுஷனை பார்க்க நான் தவறு இருக்கணையா, உலகத்தின் மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்படின்னா அதை காற்றிலும் அந்த மனுஷனை படைத்த உன்னதமானவரை நாம பார்க்கணும், அவர் பெற்றுக்கொள்ளணும், அவர் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். நாம எவ்வளவு தாம இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த பூட்டின அறைக்குள்ள வந்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம், எத்தனை முறை? 2 முறை ஆண்டவர் அவர்களை தேர்ச்சிருக்கிறார். தேர்ச்சட வாளனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல வரும்பொழுதுதான் நம்ம தேர்ச்சப்படுவோம். சமாதானம் என்பது சாதாரணமா வந்துடாது. ஒரு மனுஷனை பார்த்து ஈஸியா சொல்லிடலாம், கோபப்பட, கஷ்டப்படாதீங்க, சமாதானமா இருங்க, சுகமா இருங்க, சாதாரணமா சொல்லிடலாம். ஆனால் அந்த அனுபவம் எப்படி உண்டாகுனா ஆண்டவர் மூலமா தான். அல்லேலூயா. நம்ம சொல்றதுனால ஒரு மனுஷனுக்கு சமாதானம் உண்டாயிராதுங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான். அல்லேலூயா. நீங்க சொல்லும் போதே அவர்களுக்குள்ள அந்த சமாதானம் வரணும், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். நீங்களே நம்மளே வாஷ் அவுட்டா இருந்து வார்த்தையில எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அது செயல்ல வெளிப்படணும். புரியுதுங்களா? நம்ம சொல்லும் போதே ஒருத்தருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகணும். நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலங்கய்யா, 2 நிமிஷம் நீங்க பேசுறீங்க,
என் இருதயம் சமாதானமா இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஐயா பல மணி நேரம் நீங்க பேசுனீங்க, எனக்கு அந்த சமாதானமே வரல. இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம உள்ள எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல மணி நேரம் ஒரு மனுஷன் நம்ம பேசுறோம், ஒரு ஆறுதலும் வரல, சமாதானமும் வரல, மகிழ்ச்சியும் வரல. அப்ப அந்த மனநிலைமை என்னவா இருக்கும்? டைம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் நினைச்சு அவன் போயிடுவான். 2 நிமிஷம் பேசினாலும் ஒரு சமாதானம் உண்டாகுதுன்னா அப்போ உங்களுக்குள்ள இருப்பவர் உங்கள் நிமித்தமாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த சமாதானம் நடைமுறைக்கு வரும், அவர்கள் மத்தியில உண்டாகும். நாம ஒன்றுமே இல்லாம வார்த்தையில சொல்லுவதனால பிரயோஜனம் அல்ல, அங்க செயல்படணும். ஜெபிக்கும் போதே ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குதுன்னா கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்தாதான். ஒருத்தர் மேல கை வச்சு ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கும் கேட்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரே காரணம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான். இருந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இல்லையா எப்படி கேட்கப்படும்? நம்ம போய் போய் ஜெபிச்சுட்டு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம எங்கேயும் போய் நிக்கவும் கூடாது, நிக்கவும் முடியாது. பிசாசானவனை துரத்தணும் அப்படின்னா நாம பலனா இருக்கணும். நாமளே பலனற்று போனோம்னா அவன் நம்ம மேல ஏறி உட்கார்ந்து நம்மள ஆட்டி படைப்பான். அப்ப நாம பலனா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்ற பயத்தின் ஆவியே ஆண்டவருடைய வார்த்தை மாற்றுகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ அப்படி சொல்லி அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியே பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவி எதற்கு? தைரியமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு, கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் மேல் ஊதுற உடனே அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அங்கு எல்லா முச்சங்காலிலிருந்து உள்ளம் கால்கிற அபிஷேகம், ஆசீர்வாதம். அவர்களை தொடல, கட்டி பிடிங்கன்னு சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, ஆண்டவருடைய மூச்சுக்கும் வல்லமை உண்டு. ஆமென். அப்ப ஆண்டவரோடு கூட நாம இருந்தா நமக்கு இவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரோடு கூட நடப்போம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது இரண்டாவதாக, தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம், இந்த வார்த்தையுடைய தலைப்பே அதுதான், தேவனும் பரிசுத்த ஆவியும் தேவ பிள்ளைகளும். அப்போ இந்த வார்த்தை அழகா சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியினால் எப்பவுமே நிறைந்திருக்கணும். எப்பவுமே ஆவியில அனலா இருக்கணும். எதில் அனலா இருக்கிறோமோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம அனலா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம ஓடுவதும் செயல்படுவதும் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் முடியணும்னா நாம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலனா இருக்கணும். என்ன சொல்றீங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான பக்கம் சொல்லிட்டு வாசிங்கம்மா. பக்கம் புதிய ஏற்பாடு 268. 68 வாசிங்கம்மா. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள். மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன உதாரணம் சொல்லுவீங்க? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? மதுபான வெறிக்கொள்ள, குடி பழக்கத்தை குடிதான் இந்த மதுபான வெறிக்கொள்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்ம எதாவது மேலாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் போதைதான்.
ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் எதை மேலெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாம் மதுபானத்திற்கு ஏதுவானது. இப்ப மதுபானத்தை குடிக்கிறாங்கல்ல, சாராயம் குடிக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி குடிக்கிறாங்க? அது மேல ஒரு அது ஒரு போதைங்க. அது சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா? ஆமா, போதை அப்படின்னா அது மேல இருக்கிற ஆதங்கம், ஆசை, தாகம். இன்னைக்கு இந்த வேதம் அழகா சொல்லுகிறது, துர்மார்க்கத்துக்கு ஏதுவான, அசுத்தத்திற்கு ஏதுவான, பாவத்திற்கு ஏதுவான எந்த ஒரு வெறியும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வெறி, நான் அதை படிக்கும்போது தான் உணர்ந்த, துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். வெறி அப்படின்னா என்னன்னா அது மேல ஒரு பைத்தியமா இருக்கிறது. பண பைத்தியம் சொல்லுவாங்கல்ல, பொருள் பைத்தியம். சில பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு பொருளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் ஒரு மாசம் கூட ஒருத்தர் முழுமையா, அடுத்த மாசம் இன்னொரு மொபைல். ஒரு ட்ரெஸ் ஒரு நாள் போட்டா அடுத்த நாள் இன்னொரு ட்ரெஸ் எடுக்கணும்ன்ற ஆசை. ஒரு பொருளை வாங்கினா, ஒரு நெக்லஸ் வாங்கிட்டோம்னா அடுத்த மாதம் அந்த நெக்லஸை மாத்தி புதுசா வர நெக்லஸை போடணும். இதெல்லாம் என்னன்னா இதற்கு சமம் வெறி. மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னா நம்ம யாரு? அதுவும் ஒரு குடிப்பழக்கம் தான். எதெல்லாம் நம்ம ஆசை வெறியா எடுக்கிறோமோ, துர்மார்க்கத்துக்கு ஏதுவான, அசுத்தத்திற்கு ஏதுவான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதையெல்லாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் குடிப்பழக்கத்துக்கு சமமானது. நிறைய பேர்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இவன் போய் குடிக்கிறாயா, குடிப்பழக்கம் உடையவன், அவன் மட்டுமா? யோசித்து பாருங்க, குடிப்பழக்கத்துக்குரியவன் தான் பாவியா? அப்ப நாம பொருளை மாத்தலாம், வாரத்துக்கு ஒரு முறை சட்டையை புதுசா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், நகையை வாங்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஆசைங்க. நான் ஒரு ஐயா ஒரு அம்மா சொன்னாங்க, லிப்டிக் வைக்கிறது தான் அவங்களுடைய ஆசையா, வெறியா. மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நாள் தான், அந்த 2 நாள் தான், அதுக்கப்புறம் புதுசா வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வெறி அவங்களுக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? இது இந்த பாவத்தோட சேரையா? இதுவோ ஒரு போதை தான். மதுபான வெறி கொள்றது மாத்திரம், குடிக்கிறது மாத்திரம் இல்ல, எதெல்லாம் துர்மார்க்கத்துக்கு ஏதுவா இருக்கோ அது எல்லாமே விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்க. எப்பவுமே ஆவியின் அபிஷேகத்தினால நம்ம நிறைந்திருக்கணும். எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரை உள்ள இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மாசத்துக்கு ஒரு முறை எந்த பொருளையும் மாத்திராதீங்க. மாசத்துக்கு ஒரு முறை இதை செய்யணும் அதை செய்யணும்னு போயிட்டு அதற்குள்ள மாட்டி சிக்குண்டவர்கள் அநேகர். தேவ பிள்ளைகளாகிய சபையாகிய உங்களுக்கு எனக்கு தான் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, இந்த வார்த்தை கடந்து வருகிறது. தேவன் பேசுகிற வார்த்தை பொய்யானது அல்ல. நாம எதை ஆண்டவரை விட்டு அதிகமா நேசிக்கிறோமோ அதெல்லாம் மதுபானத்துக்கு ஏதுவானதுதான். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை தவிர, ஆண்டவர் அந்த பிரசங்கி வாக்கியம் முன்னாடி நான் எதுக்காக சொன்னேன்னா, ஆண்டவரை தவிர, இயேசு என்ற வார்த்தையை தவிர மீது எல்லாமே மாயை, மாயை மாயை எல்லாமே அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க சாலமோன். எல்லாமே ஆண்டவர் ஒருவரை தவிர நீங்க எதை எடுத்தாலும் இந்த உலகத்துல மாயை. எல்லாமே ஒரு நாள் அழியும், எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனால் மாறாதது ஆண்டவருடைய ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப எப்பவுமே பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைந்திருக்கணும், அனலா இருக்கணும். பாஸ்டர் செய்வனை செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு அந்த செய்வினில நான் சிக்குண்டவனா இருக்கிறேன், அது எனக்கு அப்படியே பலிச்சிருச்சு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? செய்வனை வைக்கிறாங்க, ஏவல் செய்யறாங்க, பிலிசுனியம் செய்யறாங்க. இதெல்லாம் ஒருத்தர் மேல வருவதற்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? அவங்க என்னவா இருக்கணும்? ஆவியில அனலா இல்லாததுனால, ஆவியில நிறைவா இல்லாததுனாலதான் அவர்களுக்குள்ள சீக்கிரமா அந்த பிசாசு உள்ள நுழையிறான். எனக்கு பேய் பிடிச்சிருச்சு பாஸ்டர். உனக்கு பேய் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ அனுமதிச்சுட்ட, அதுக்கான இடம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கான இடம் உங்ககிட்ட இருக்கு. அப்பா நீங்க 2 பேர் வாங்களேன், கொஞ்சம் 2 பேர் வாங்க, எழுதுவாங்க, எழுந்து வாப்பா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இவங்க 2 பேரும் இப்படி நிக்கிறாங்க.
இந்த 2 பேருடைய இடத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்க ஏதாவது கேப் தெரியுதா? இந்த இடம் கேப் இல்லாத இடத்துல என்னால போய் நிக்க முடியுமா? ஆனா இதுவே இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் நின்னா என்னால ஈஸியா போய் நிக்க முடியும். இன்றைக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள ஈஸியாய் வருவதற்கு காரணம் என்னன்னா, தேவன் அவனுக்குள்ள நெருக்கமா இல்லாததுனாலதான். தேவனும் மனுஷனும் நெருக்கமா இருந்தா இன்னொரு பிசாசு 3வது ஆளு முன்னால வருவதற்கு யோசிப்பான். இந்த இடத்துல என்னால போக முடியுமா? அவன் நினைச்சு அவன் சொல்லுவான், இடமே இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? 2 பேரும் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவரும் நாமும் சொல்ல முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா பிசாசு கேட்காமே உள்ள நிப்பான். காரணம் என்ன? எனக்கு ஒரு இடம் அங்க இருக்கு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் ஒரு நெருக்கம் வேணும். இந்த நெருக்கம் அந்யோன்யமா இருந்தாதான் நாம எப்பவும் அனல்லா இருப்போம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அனல்லா இருப்போம். இல்ல அப்படின்னா நாம விழுந்துருவோம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல பிசாசு பார்த்துட்டே இருப்பான். நீ எப்ப விலகுவ உலகத்தின் காரியத்தை கண்டு உலகத்து மேல ஆசைப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற ஆசை என்ற மதுபானம் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு உன்னை விலகிடும். பரிசுத்த ஆவியானவரை விட்டு நீ விலக போகும்போது உனக்குள்ள தேவையில்லாத பிசாசின் கிரியைகள் வரும். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம எப்பவுமே அனல்லா இருக்கணும். இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைந்திருங்க, நிறைவா இருக்கணும். பிரம்மா என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னால செய்ய முடியல பாஸ்டர். காரணம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனாலதான் எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியல. எது எடுத்தாலும் தடை தடை தடை. ஆனா நாம பரிசுத்த ஆவியானவர் துணையோட தான் வாழ கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது எப்பவுமே எப்பவுமே ஆண்டவர் இதுல வேதத்துல பணத்துல நிறைவா இருங்க, பொருள்ல நிறைவா இருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைவுள்ளவர்களா இருங்க. இதுதான் வேதத்தின் அர்த்தமே. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம எப்பவுமே நிறைவா இருக்கணும். நிறைவுல நம்ம குறைவாயிட்டோம், பிசாசானவன் நம்ம மேற்கொண்டுடுவான். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பவுமே கர்த்தருடைய வசனத்தை பேசிட்டே இருக்கணும். கர்த்தரை புகழ்ந்து நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கணும். கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாவு ஆண்டவரை துதிக்கத்தான் உண்டாக்கி வச்சிருக்குத தவிர வேற எதையும் இல்ல. ஒரு அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பாட்டு ஒண்ணு அழகா வந்துச்சு. துதிப்போம் அல்லேலூயா பாடி அந்த பாட்டு. அடுத்தது அந்த அம்மாவுடைய புகைப்படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அம்மாவுடைய முடி அழகா முன்னாடி தூக்கி போட்டுட்டு லிப்டிக் வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அடுத்தது அந்த அம்மாவை வர்ணிச்சு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் சொல்ல விரும்பல. அந்த அம்மாவை வர்ணிச்சு என்ன வர்ணிச்சு, அந்த கூந்தல் முன்னாடி போட்டு இருக்கிறாங்களா, அதை வர்ணிச்சு ஒரு பாட்டு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு வசனத்தை போட்டாங்க பாருங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்போ கர்த்தருக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? ஆவியில அனலா இருக்கிறோமா, இல்ல உலக வாழ்க்கையில அனலா இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. தயவு செய்து சொல்றேன், நாம உங்களுக்கு நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நாம பப்ளிக்ல இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? பிசாசு நம்மள அப்படியே பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க போய் ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லும் போது கரெக்டா நோட் பண்ணி பேசுவான். போன வாரம் தானே உங்க ஸ்டேட்டஸை பார்த்தேன், பயங்கரமா பாட்டெல்லாம் வச்சிருந்தேன், இன்னைக்கு நான் பைபிள் தூக்கின்னு வந்துட்டுக்கிறேன்.
குத்தி பேசுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம எப்படி நடிச்சாலும் ஒரு நாள் அது வெளியரங்கமா மாறிடும். முடிந்த அளவிற்கு நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், முடிந்த அளவிற்கு உங்க ஸ்டேட்டஸ்ல கூட கர்த்தரோடு அடையாளம் இருக்கும்படியான ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. நான் இதை உங்களுக்கு நான் உண்மையா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை, முடிந்த அளவிற்கு கர்த்தருடைய, நம்ம அதுக்கு யாருக்காக அழைக்கப்பட்டோம்? இயேசுவுக்காக தான், அவருடைய வேலையை செய்யறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்றேன் இதுக்காக இல்ல, இல்லவே இல்லை, அதெல்லாம் சும்மா கதை. ஆண்டவருக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம், அவருடைய பணிக்காக தான் அழைக்கப்பட்டோம், அவர் தேவைக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தேவைக்காக அழைக்கப்பட்ட நாம அவர் தேவையை தான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. நீ ஸ்டேட்டஸ்ல உலக காரியங்களை வைக்கிறதுனால ஒரு ஆத்மாவும் வளர்ந்துருப்பாரு, நரகத்துக்கு தான் போகும். பாருப்பா, இந்த சிஸ்டர் லிப்டிக் போட்டிருக்காங்க, இந்த லிப்டிக் எங்க வாங்கினாங்க? அந்த சிஸ்டர் கிட்ட கேட்கணும். கம்பளை பார்த்துட்டு இந்த சிஸ்டர் எங்க கம்பளம் வாங்கணும், அந்த கடையில நான் கம்பளம் வாங்கணும். சரி, எந்த கடையில வாங்கினாலும் அதே கடையில நான் வாங்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளமா? ஆவிக்குரிய வாழ்க்கை அடையாளம் எது தெரியுமையா? ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு அடையாளமும், ஒவ்வொரு அசைவும் இயேசு 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 இயேசு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிறைந்திருக்கணும்னு எப்படி காட்டுறோம்? அதான் காட்டணும். எப்பவுமே ஜப வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லும் போது வசனத்தின்படி ஆறுதல் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். போகும்போது உங்க நாவில இயேசுவின் அடையாளம் இருக்கணும், மறந்துடாதீங்க. நம்ம யார் சாயலுங்க? அப்ப இந்த சாயல், இயேசுவோடைய சாயலை தரிச்ச நாம உலக காரியத்தை பேசலாமா? உலக பாடல பாடலாமா? அப்ப நம்ம எதுல வெறி கொண்டிருக்கிறோம்? பாஸ்டர் என்னன்னு தெரியல பாஸ்டர், என்ன அறியாமையே வருது. உள்ள என்ன இருக்கோ வெளியே வரும். இங்க என்ன எது ஓடிட்டே இருக்கோ அதுதான் பிலிமா வெளியே வரும். அப்ப நாம பேசும் போதும், பார்க்கும் போதும், செயல்படும் போது நம்ம வார்த்தை அங்க அடையாளம் எல்லாமே இயேசு என்ற வார்த்தை தவிர வேற எதுவுமே வெளியே வரக்கூடாது. அது வரைக்கும் அப்புறம் அது போல நான் எப்படி பாஸ்டர் வாழ முடியும்? அதுதான் நீ அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படியே எப்படி பாஸ்டர் என்னால வாழ முடியும்? நாளைக்கு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம எங்க போக முடியும்? ஆயத்தம் உள்ளவர்கள் தான் கர்த்தரோடு எடுக்கப்பட்டாங்க. 10 பேர் போனாங்க, 5 பேர் கைவிடப்பட்டதுக்கு காரணம் என்ன? அலட்சியம், அசால்ட். அப்புறம் அவங்க விழுந்து போனதுக்கு விடப்பட்டதுக்கு காரணம் என்ன சிஸ்டர்? அதானே, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அப்புறம், அடுத்த நாள், அடுத்ததுன்ற வார்த்தை தயவு செஞ்சு இனியோட குழி தோண்டி புதைச்சிடும். அடுத்தது, அடுத்த நாள், அப்புறம்ன்ற வார்த்தையை விட்டுருவோம். இனி காலம் செல்லாது. கர்த்தரோடு நம்ம நடக்கும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாள் கீர்த்தனையினாலும் பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, இதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண. சில பேர் பாருங்க, வாயார அப்படியே ஆண்டவரை பற்றி பேசுவாங்க. ஒரு பாடல உண்மையா நான் நினைச்சு நிறைய டைம் நம்ம சாதாரணமா பேசும்போது சில நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, நான் ஆண்டவர்கிட்ட அநேக நேரம் மன்னிப்பு கேட்டது உண்டு, அழுதது உண்டு. ஆண்டவருக்குள்ள முழுமை வருகிற காலத்தில் அப்ப ஆண்டவர் எவ்வளோ பேசும்போது சொல்லுவாரு, நீ ஏன் சரீரம். அடுத்தது அந்த 23வது வசனத்தை வாசிங்க. அதுல 23 வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார், அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு யார் பெரியவர்? ஆண்டவர் ஒருவர் தான். அவர்தான் நம்ம வாழ்க்கையின் எல்லாமே. அப்ப நாம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்கு முதன்மையானவராக இருக்கிறார். அப்ப நாம பரிசுத்த ஆவியினால நிறைந்து இருக்கிறவர்களா எப்பொழுதும் வாழ்கிற அந்த சுவாபத்துக்குள்ள, அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துடணும். சரிங்களா? உலகத்தோடு நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்ம விழுந்துருவோம், சீக்கிரமா விழுந்துருவோம். எக்ஸிலிப்பா சொல்றேன், உலகத்தோட விழுந்துருவோம் அப்படின்னா சீக்கிரம் விழுந்துருவோம். நான் சொல்றதுனால கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றதுனால தயவு செஞ்சு நீங்க மாற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுறதுக்கு காரணம் என்ன? நாம எதுலயோ மிஸ் ஆயிட்டு இருக்கிறோம்.
எதிலையும் மிஸ் ஆகிறோம். அதை நீங்க நம்ம சீர்படுத்திக்கணும், தொடர்ச்சி எடுத்துக்கணும். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும் போது நோவாவுடைய காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நோவா கிட்ட பேசுறார், நோவா, இந்த தேசத்தை நான் ஜலத்தினால அழிக்க போறேன், இந்த ஜனங்களுடைய பாவம் மிகுதியாயிருச்சு, போய் சத்தியத்தை சொல்லு, ஊழியம் செய், ஜனங்களை மாத்தி, ஏற்றுக்கொண்டவர்கள் வரட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போகட்டும். யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? அலட்சியம், பைத்தியக்காரானாங்க, முட்டாளுன்னு சொன்னாங்க. இல்லாதது ஒன்றை இருக்குதுன்னு எப்படிடா நிரூபிக்க முடியும் உன்னால? பாருங்க, இவன் காணக்கூடாதது விசுவாசித்தான், அவங்க பார்த்துதான் நான் நம்புவேன் அப்படின்னு விடாக்குடியா இருந்தாங்க. ஆண்டுடைய வார்த்தை வரும்போதே ஆனா அவங்க யார பார்த்தாங்க? நோவாவை தான் பார்த்தாங்க. நோவா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கல. இந்த வார்த்தை யாரோ ஒருவர் மூலமா கடந்து வந்திருக்கு, இத்தனை நாள் இல்லாம இப்ப வருவதற்கு காரணம் என்ன? ஏதோ நமக்குள்ள மாறி இருக்கிறோம், விட்டு இருக்கிறோம், விழுந்திருக்கிறோம், அதை மாற்றிக்கணும், திருத்திக்கணும்ன்ற உணர்வு அவங்க ஜனங்களுக்கு இல்ல. பாருங்க, ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ள பிரவேசித்தாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நோவா ஒரு நிமிஷம் கதவை மாண்டு போனார்கள். மாண்டு போனார்கள். சத்தம் வரும்போதே நம்ம ஏற்றுக்கொள்வது நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்குரியதா இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம சீக்கிரமா அற்று போகிற காலம் வராதபடி நம்ம பாதுகாக்கணும். ஆகையினால எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமா, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும். நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நாம யாரு? நான் சொன்னா என் சொந்த வார்த்தையில சொல்றேனா? ஆண்டவர் சொல்ற நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அப்ப ஒவ்வொன்றும் இந்த அவயம் யாருக்குரியது? ஆண்டவருடையது. நாம் அவருடைய சரீரங்களின் அவயங்களா இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். சதை, எலும்பு, ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே அவருடையது. அல்லேலூயா. இப்ப நினைச்சு சொல்லுங்க, என்னால உலகத்தோட வாழ முடியுமா? உலகத்துல எங்கேயோ கேட்கிற பாட்டுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியுமா? ஒரு அம்மா போன வாரம் சபைக்கு வந்தாங்க. அம்மா நினைக்கிறேன் சபைக்கு வந்துட்டு, பாஸ்டர் நான் அதிகமா ஜெபிக்கணும், ஆண்டவருக்குள்ள ஆண்டவரோடு கூட நான் அதிகமா நெருங்கணும், எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு 2 அடி கூட எடுத்து வைக்கல, ஒரு போன் அவங்களுக்கு வந்துச்சு. போன் வந்த உடனே இந்த பாட்டு கேட்கணுமே, அவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இளையராஜா எழுதி வச்ச ஒரு பாட்டை அவ்வளவு அருமையா, நான் ஜபத்துல உறுதியா இருக்கணும், ஜப வாஞ்சில வளரணும் அப்படின்னு அவங்க முறையிட்டதற்கு காரணம் இன்னும் வளரலன்னு அர்த்தம். அந்த வளராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்க கூட இன்னொன்னும் கூடவே போயிட்டு இருக்கு, அது அவங்கள வளர விடல. பாருங்க, அப்ப நாம எதுல குறைந்திருக்கிறோம்? நாம அவருடைய அவை என்றதை மறந்துட்டோம். அவருடைய சதையாய் ஒன்றில் நாம் இருக்கிறோம் மறந்துட்டோம். அவர் நாடி நரம்பு நமக்குள்ள இருக்கின்றதை மறந்துட்டோம். நல்லா கேட்டுக்குங்க, ஆண்டவரை தவிர இந்த நாவில வேற ஏதாவது உச்சரித்தா வேற வழி இல்லைங்க. பாஸ்டர் நான் இப்படி எல்லாம் வாழ முடியாதுன்னா வேற வழி இல்ல, நரகத்துக்கு தான் நம்ம போகணும். பரலோகத்துக்கு போனோம்னா இப்படித்தான் வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது அல்ல, இப்படித்தான் வாழணும். இப்படிதான் வாழ்ந்து பாருங்களேன், சுபமான ஆசீர்வாதத்தின் பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு அவயங்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அப்புறம் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளா நம்ம. அல்லேலூயா. தயவா கேட்கிறேன், மறைமுக வாழ்க்கை நமக்கு வேணாம், ஒளிவு மறைவு நமக்கு வேணாம். மனுஷன் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கல. மனுஷன் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கல. ஆகையினால் ஆண்டவருக்குள்ள அவர் வெளியே, அவர் பார்வைக்கு எல்லாமே எப்படி இருக்கா? ஒன்றுமே மறைவானது இல்ல, வெளியரங்கமா இருக்கு. ஆகையினால நம்ம மறைஞ்சு கொள்ளவே முடியாது, மறைஞ்சு ஓடவே முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிருவார். ஆகையினால இனி கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும்
மூட்டை கட்டி இனியோட நம்ம வாழ்க்கையில வராதபடி போட்டுருங்க. எந்த நேரம் ஆண்டவர் 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 ஆண்டவர். இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் ஆவியில அனலாய் இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:11 வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அடுத்தது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வேதம் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிற வசனம் என்னன்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். அசதி அதாவது எப்படின்னா கேர்லெஸ்ஸா. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இனி கேர்லெஸ்ஸா நீங்க இருக்கவே இருக்காதீங்க. பிசாசு எவனை பிடிக்கலாம் விழுங்கலான்னு வகை தேடி சிங்கத்தை போல, எப்படியா எந்த சிங்கமா? கர்ஜிக்கிற சிங்கம். சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சுத்திட்டே இருப்பான். நாம் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியா இருந்துடவே கூடாது. நாளைக்கு மனம் மாறிக்கலாம், நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஆண்டவரை தேடிக்கலாம். காலம் செல்லவே செல்லாது. அவன் தொட்டுட்டான் அப்படின்னா சாதாரணமா விடவே மாட்டான். நம்மள நொறுக்கிற வரைக்கும் சாதாரணமா விட மாட்டான். நம்மள அழிக்கிற வரைக்கும் சாதாரணமா விட மாட்டான். அந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில அனலா எப்பவுமே. ஆவியில நம்ம அனலா எதுல நம்ம விழுந்தாலும் ஆவி அபிஷேகத்துல விழுந்துடவே கூடாது. அனலா எரிஞ்சிட்டே இருக்கணும். கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆமென். ஒரு நெருப்பு எரியுது, நம்மளால பக்கத்துல போக முடியுமா? அங்க எரியுதுனா கூட இங்க என்ன சொல்லுவோம்? எவ்வளவு அனலா இருக்கு, அதோட வெப்பம் எவ்வளவு அதிகமா இருக்கு சொல்றமா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கிறாருன்னா பிசாசு கிட்ட வர முடியுமா? இவன் எப்ப பார்த்தாலும் ஒரு பயரோடவே இருக்கான். ஆவியானவர் இவனுக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு பயம் வருமா வராதா? ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே ஆவியில அனலா இருக்கணும். அபிஷேக வாழ்க்கையில அனலா இருக்கணும். ஜபத்துல எப்பவுமே உறுதியா இருக்கணும். இந்த அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? ஜபிக்கும் பொழுது. ஜபத்துல தரித்திருந்தாலும் இந்த மனுஷன் ஜபத்துல தரித்திருக்கிறானோ அவனுக்கு தேவ பலன் நிச்சயம். ஜபத்துல எந்த மனுஷன் தரித்திருக்கிறானோ அவன் ஆவியில அனலா இருப்பது நிச்சயம். உண்மையா சொல்றேங்க, ஆவியில நம்ம அனலா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆவியில அனலா இருங்கள், ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். அடுத்தது 13, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட துணையில நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அனலா இருங்க. எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அனலா இருங்க. அசதி வேணாம். அசதியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பிசாசு சீக்கிரமா கேக்குறீங்களா? அமைதியா இருங்க. பிசாசு சீக்கிரமா சிறப்பிடிச்சிருவான். பிசாசு சீக்கிரமா நம்மள விழுங்கிடுவான். நம்ம அனலா இருந்தாதான் அவன் நமக்குள்ள வருவதற்கு அவனால முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஜபத்துல நம்ம தரித்திருக்கும் போதுதான் அந்த அபிஷேக வாழ்க்கையில நம்மளால நிலைத்திருக்க முடியும். எங்க போனாலும் எதுல குறையிறமோ இல்லையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற உறவுல நம்ம குறையாம இடைவிடாம ஜபம் பண்ணிட்டே இருக்கு. யாரோ ஒருவர் மூலமா பிசாசு உள்ள வந்துருவான். நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், நமக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இது எல்லாம் நம்ம மேற்கொண்டு போகணும் அப்படின்னா அனலா இருக்கணும். ஜபத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில அனலா இருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:8 வாசிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். எப்படியா? நாம எப்படி இருந்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம்.
நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். எப்படி இருக்கணுமா? எப்படி வாழ்ந்தாலும், பிழைத்தாலும் வாழ்ந்தாலும், செத்தே போனாலும் ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக தான். இதுக்கு மேல நம்மளால வேற எதனா பேச முடியுமா? தெளிவான ஒரு வார்த்தை. பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கணும், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கணும், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். நல்ல போராட்டத்தை போராடும் போதுதான், அல்லேலூயா, நல்ல போராட்டத்தை இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்ல போராட்டம், கிறிஸ்துவின் போராட்டத்தை நம்ம போராடணும். ஆமென். நல்ல ஓட்டத்தை முடிக்கணும். அந்த ஓட்டத்தை எப்படி முடிக்கணுமா? விசுவாசத்தோட. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில உறுதியா இருக்கும். அது எப்போ வரும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை இருக்கும் போதுதான். ஆமென். விசுவாசத்துல நீங்க குறைந்து போக கூடாதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக. ஆமென், ஆமென். அப்ப இந்த உலகத்துல நாம் எப்படி வாழணும்? இயேசு. எப்படி மரிக்கணும்? இயேசு. பவுல் அழகா சொன்னாங்க, கர்த்தருக்காகவே வாழ்ந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கொடுத்த இந்த உலகத்துல ஊழியத்தின் ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதலாய் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இதுதாங்க நம்ம வாழ்க்கையின் பொக்கிஷம். இந்த கிரீடத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம வாழணும். அதற்கு தான் இந்த உலகத்துல இயேசுவுக்காக வாழணும். அவருக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தேவைக்காக தான் நாம இருக்கிறோம். எல்லாம் சொல்றது யாரோ ஒரு தேவைக்காக தான் இல்ல, இயேசுவின் தேவைக்காக தான் நாம வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக மாத்திரம் நம்ம வாழும் பொழுது நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் எதுவென்றாலும் அப்ப இந்த வாழ்க்கை வாழுற நமக்கு கர்த்தரை விட்டு புறமான காரியத்தை செய்ய தோணுமா? உலகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை சொல்லுது, மதுபான பிரியர்கள். குடிக்கிறவங்க தான் மதுபான பிரியர்கள் அல்ல. எது மேல எல்லாம் ஆண்டவரை தவிர அதிகமான அன்பு வச்சிருக்கிறோமோ, ஆசை வச்சிருக்கிறோமோ, அதெல்லாம் ஒரு போதை தான். அல்லேலூயா. ஆகையினால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுவுக்காக வாழ அழைக்கப்பட்ட நாம இயேசுவுக்காக தான் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி திருமணம் செஞ்சு கொள்றாங்க. மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ எனக்காக தான் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் சொந்தமானவர். உலகத்தின் மணவாளன் சொல்றானா இல்லையா? ஒரு மணவாட்டி சொல்றான், நீ எனக்கு உரியவன், எனக்கு மட்டும் தான் சொந்தம், உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வர எனக்கு மட்டும்தான், ஆகையினால எனக்குரியவன் அப்படின்னு ஒரு மனவாட்டி சொல்ற. ஒரு உலகத்தின் மனுஷனே தன்னை உரிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது பரலோகத்தின் தகப்பனாகிய பரலோகத்தின் மனவாளனாகிய அவரை நம்ம உரிமை பாராட்டுவது அவசியம். அவரும் நம்மள உரிமை பாராட்டுறார். இதுல ரெண்டுமே மாறவே கூடாது. அல்லேலூயா. திருமண வாழ்க்கை கசந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு இருதயத்தில் அன்பு குறைஞ்சதுனால. அன்பு எங்க குறையுதோ அங்க பிரச்சனை வரும். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நாம இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு அன்பு குறைஞ்சு போகவே கூடாது. ஆழமான அன்பு நம்ம வளர்த்து கொள்ளணும். ஆழமான அன்பை நம்ம வளர்த்தாதான் எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் அந்த பிரச்சனை நம்ம ஈஸியா மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. உண்மையா நம்மளால வாழ முடியாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போவதுக்கு காரணம் என்ன? அன்புல ஆழம் இல்லை. ஐயா அப்படிதான் பேசுறேன், அன்புல ஆழம் இல்லை. ஆழமான அன்பு நமக்குள்ள இருந்தாதான் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையில நம்மளால தொடர முடியும். நிறைய பேர் டைவர்ஸ் பண்றாங்கல்ல, அப்ப அவங்களோட டைவர்ஸுக்கான காரணம் என்ன? டைவர்ஸ் பண்ணும்போது அதுக்கான காரணம் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு குறைவு. ஆனா அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்களே தவிர அந்த அன்பு எதிர்பார்க்கல.
அவங்க என் மேல காட்டினாலும் காட்டாவிட்டாலும் ஏன் அன்பு உண்மையானது? நிறைய பேர் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம்? படத்துல வேணா சொல்லலாம், நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேர் சொல்றது இல்லை. உங்ககிட்ட எனக்கு இது கிடைக்கல, அதனால அவனை விட்டுட்டேன். உங்ககிட்ட எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அதனால அவனை விட்டுட்டேன். இது அன்பு அல்ல, இது மாயமாலமான அன்பு. இது இயேசுவின் அன்போட சேர்க்கவே முடியாது. இது அகாப்பே அன்பு அல்ல. இயேசுவின் அன்பு அகாப்பே அன்பு. நீ எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஏன் அன்பு உண்மையானது. இந்த அன்புக்குள்ள வாழுற ஒவ்வொரு கிறிஸ்துவுடையவர்களாய் நீங்களும் நான் இருக்கணும். பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் அகாப்பே அன்பு வேணும். உங்ககிட்ட இருந்து என்ன வருதுன்னு எனக்கு தேவையில்லை. அதுல இயேசு சொல்றார். ஆண்டவர் இந்த வசனத்துல அழகா பேசுறாரு பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அவயங்களா இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அவயங்களா இருந்தாதான் இங்க இருந்து என்ன வருதுன்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆண்டவர் மட்டும் நம்மள அப்படி எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு கடுகளவு கூட உயிரோடு இருக்க முடியாதியா? நாம ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு ஒப்பிட்டு பார்த்தா நாம அன்பு எங்கேயோதான் இருக்குது. ஆண்டவர் அன்பு உச்சத்துல இருக்கு. ஆனா அவரு நினைச்சிருந்தாருன்னா நம்மளை என்னைக்கோ மண்ணோட மண்ணா மக வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவர் நினைக்கவே இல்லை. நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஏன் அன்பு உன்னை சுற்றி வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு லிஸ்டர். சில பேர், எனக்கு ஒரு வீக்னஸ், டீ குடிக்கணும். டீ குடிக்கிறது எனக்கு ஒரு வீக்னஸ். இயேசுவின் நாமத்தில் அது மாறணும். ஒவ்வொருத்தருக்கு, சில பேருக்கு சாப்பாடு, சில பேருக்கு நகை, உடவை, ஒவ்வொருத்தருக்கும் வீக்னஸ். இயேசுவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர், பாவம் அறியாதவர், பரிசுத்தத்திற்குள்ளே நிலைத்திருக்கிறவர், அவருக்கும் ஒரு வீக்னஸ். ஆமா, என்னன்னு சொல்லுங்க பாருங்க. எவ்வளவுதான் உதச்சாலும் தேடி தேடி வர ஒரு அன்பு. நம்ம மேல ஒரு வீக்னஸ் இல்லை. எவ்வளவுதான் அவரை வேணாம்னு சொன்னாலும் தேடி தேடி வருகிற ஒரு அன்புதான். வேணான்னு அவரை மறுதளிச்சாலும் நீதான் எனக்கு வேணும்னு தேடி வராரு பாருங்க, அதுதான் அவருடைய வீக்னஸ். அதை இன்னைக்கு நிறைய பேரு பயன்படுத்தி அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல, அந்த அன்பு ஒரு நாள் தேடி தேடி வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் அற்று போச்சு, நிம்மதியா நம்மளால வாழவே முடியாது. அந்த அன்பு தேடி வரும்போது ஓடி போய் அந்த அன்பை கட்டி பிடிச்சு அன்புக்கு இந்த உலகத்திற்கு நம்ம வந்தது நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி போகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்ப சொல்லிட்டு வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அழகான ஒரு வார்த்தை. எப்பொழுதும் இடைவிடாமல், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். எப்பவுமே இடைவிடாமல், நேரம் கிடைக்காம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதோசம் நான் வீட்லயே பாஸ்டர் இருக்க முடியும், வேலைக்கு போகாம மாசத்துக்கு நான் என்ன செய்வேன்? அது இல்ல, எப்பவுமே ஆண்டவரோட பேசும்போது, நான் நடக்கும் போதெல்லாம், வேலை செய்யும்போது அந்த வார்த்தை இருதயத்தில் ஓடிட்டு, ஒரு 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 டாக்குமெண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றேன் பாருங்க, அதுதான் இயேசு. அல்லேலூயா. ஒரு 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 சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது அந்த நிமிஷம் ஜெபம் பண்றேன் பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். அத முடிச்ச பிறகு நல்ல முறையில எல்லாவற்றையும் முடிக்க செஞ்சீங்களப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இந்த உறவில நீங்க இருந்துட்டீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ஸும் தப்பா போகாது. அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ்.
அது மறுபடியும் படிங்க சிஸ்டர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சுவாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த பழக்கம் வந்துச்சுன்னா எந்த பாட்டு சவுண்ட் கேட்டாலும் நம்ம காதுல கேட்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன், ஆராதனை தொடங்குறது முடிய வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா சத்தம் வந்துட்டே இருக்கணும். பிசாசு கேட்டு ஓடணும். கொஞ்சம் கேப் கொடுப்பான்னு பார்த்தா கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆவியில அனலா இருக்கணும். ஆவி அதை எப்பவுமே நம்ம அவிழ்த்து போடாம இருக்கணும். எப்பவுமே நம்ம சரீரத்தின் ஆடையை போல ட்ரெஸ் எல்லாம் நம்மளால இருக்க முடியுமா? இல்ல, நம்ம ஆடைய மாதிரி ட்ரெஸ் மாதிரி எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இது இயேசுவின் சரீரம். பரிசுத்த வாழ்க்கையில வாழ நாம எப்பவுமே அனலா இருந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஃபயரா இருந்துட்டே இருக்கணும். யாரு உங்ககிட்ட பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் ஓடணும். நீங்க ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள சொல்லும் போது பிசாசு தெரித்து ஓடணும். யாருகிட்ட போக கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சிஸ்டர் கிட்ட போயிட்டாயா, இனி நான் போக முடியுமா? நீங்க ஜெபிக்கும் போது பிசாசு எரிந்து போகணும். ஆவி ஒரு நாள் நம்ம கடந்து இறக்கி வச்சுட்டு அந்த ட்ரெஸ் போல நம்ம எப்பவுமே போட்டுக்கலாம். கர்த்தருக்குள்ள நம்ம வாழற வாழ்க்கை உத்தமமானது. 18 வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 19 ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். மறுபடியும் என்ன சொல்றாரு? ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். தேவ சித்தத்துக்கோடு நீங்க இருக்கணும்னா ஆவி ஒரு நாள் உங்களுக்குள்ள விலகி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே எப்பவுமே 20வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை எப்பவுமே அற்பமா எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசன வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை நம்ம பிரயோஜனம் இல்லாம ஆக்கிட கூடாது. இவர்தான் சொல்றாரு, மனுஷன் பேசலங்க. ஹல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசனம் என்பது சாதாரணமானது அல்ல. ஸ்தோத்திரம். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலங்களில் அது இருந்துச்சு. ஆதி திருச்சபையில் அது இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை நம்ம அதை பெற்று வாங்கணும். ஆமென், ஆமென். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். 5 காரியம் இருக்கு. இன்னும் 2 காரியம் இருக்கு. டைம் இல்ல. வருகிற நாட்களில் நேரம் இருக்கும் என்றால் அது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம எப்பவுமே ஒன்றி இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை மட்டும் நம்ம என்னைக்குமே தொலைச்சிடவே கூடாது. ஆமென். எதை தொலைச்சாலும் பரிசுத்த ஆவியானவரை தொலைச்சிடவே கூடாது. அந்த வரத்தை தொலைச்சிடவே கூடாது. ஆமென். எப்பவுமே நமக்குள்ள அனலா இருந்துட்டே இருக்கும். ஆமென். அனலா எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமென். அனல் கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்க பிசாசின் கைகளுக்கு அகப்படக்கூடாது என்றால், பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்க செயல்படாமல் இருக்கணும்னா, பிசாசு உங்களை வச்சு ஆளுகை செய்யக்கூடாதுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஒரு சின்ன கதையை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அந்த நாட்டை ஆளுகிற மிகப்பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு பிள்ளை இல்லாமல் சூழ்நிலை இருந்ததுனால அந்த ராஜாவுக்கு வயது சென்ற ஒரு காலங்கள். ஒரு நாள் அந்த ராஜா யோசித்தாராம், எனக்கோ பிள்ளைகள் இல்ல, எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை நடத்தும்படியா யார் இடத்துல நான் இதை ஒப்பு கொடுப்பேன், யார் இடத்துல நான் இதை ஹேண்ட் பண்ணுவேன், எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை நடத்துறமே, இந்த நாட்டு ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் என்ன செய்வதுன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு முடிவு ஒன்றை எடுத்தாராம். அந்த சபையில் இருக்கிற மந்திரிமார்களை அழைத்தார், பிரதானிகளை அழைத்தார். அழைத்து ஒரு வார்த்தையை அறிக்கை செய்தாராம், அப்பா, நானோ பிள்ளை இல்லாத ஒரு ராஜாவா இந்த இடத்துல இருக்கிறேன். நான் மரித்த பிறகு என் காலங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்காக ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய காலங்கள் முடிந்து போகிற காலங்கள் வந்துச்சு. நானும் வயது சென்றுட்டேன்.
இனி என்னால் எதையும் செய்ய முடியாது. ஆகையினால இந்த நாட்டை நல்ல முறையில நடத்துவதற்காக ஒரு ராஜாவை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஆகையினால உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை நாளைக்கு அழைத்து வாருங்கள், அதுல நான் ஒருவனை நான் ராஜாவாய் தேர்ந்தெடுக்க போகிறேன். இதை சொன்ன உடனே மந்திரிமார்களும் பிரதானிகளும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஆனந்தம். ஐயோ, என் குடும்பத்திலிருந்து ஒரு ராஜா எழும்ப போறேன், என் குடும்பத்துல ஒரு ராஜா இந்த நாட்டை ஆளுபடியா வைக்க போகிறேன், இதுல என் பிள்ளைதான் இருக்கணும், என் பிள்ளைதான் இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் தன் பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தப்படுத்துறாங்கப்பா. நன்றா கேட்டுக்கொள், நாளைக்கு ராஜா ஒரு ராஜாவை ஏற்படுத்த போறாரு, அதுல உங்களால யாராவது ஒருத்தர் இருக்க போறீங்க. நாளைக்கு ராஜா முன்னால வந்து நிற்கும் போது நீங்க ராஜா தோற்றத்தோடு இருக்க அவர் பார்க்கணும், நீ தான் ராஜான்னு முடிவு எடுத்துடணும். அது மாதிரி உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது ராம் முழுவதும் அந்த பிரதானியுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தன்னை தயார்படுத்திக் கொள்றாங்க. ஒருத்தன் என்ன செய்யறான், தன்னுடைய மீசையை பலமா பயங்கரமா வளர்த்து அதை நெய் வைத்து நீவி பயங்கரமா காட்டுகிறான். நான் தான் நாளைக்கு போனோடனே ராஜா முன்னாடி நின்ன உடனே என்னை பார்த்த உடனே நீ தான் ராஜாவை இருப்பதற்கு தகுதியான ஆள் என்று சொல்லணும். ஒரு மனிதன், ஒரு பையன் ஒருத்தர் நடக்கிறான், நடையா நடந்து நான் ராஜபோகத்தோடு நடக்கிறேன், இந்த கம்பீரம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி என்னத்தான் ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒருவன் முயற்சி செய்கிறான். ஒருவன் பேச்சு திறமையினாலே ராஜாவை கவர வேண்டும் என்று நினைக்கிறான். ஒருவன் தன்னுடைய தோற்றத்தினாலே தன்னுடைய ஆடை அலங்காரத்தினாலே ராஜாவை கவர வேண்டும். என்னை பார்த்த உடனே நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜான்னு சொல்லிடணும்னு சொல்லி அநேக ராம் முழுவதும் பிரயாசத்தோட அந்த முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள். காலை வந்தது, ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்தார், பிரதானிகள் மந்திரிமார்கள் அமர்ந்தார்களாம். எல்லாரையும் பார்த்து சொன்னார், அப்பா உடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், நான் ஒருவனை ராஜாவாய் தேர்ந்தெடுக்க போகிறேன். எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம், எல்லாரும் வந்து வரிசையா நின்றார்களாம். நிற்கும் பொழுது எல்லாருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி. ராஜா அவர்களை பார்த்து சொன்னார், எனக்கு மிக்க ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, உங்களில் ஒருவன் ராஜாவா மாற போறீங்க, இந்த நாட்டை ஆள போறீங்க, எல்லாமே உங்க கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராஜா அவர்களை பார்த்து சொன்னாராம். இப்படி சொல்லும் போது எல்லாருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ராஜா ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அப்பா, நினைத்துக்கொள், ராஜாவாவது என்பது சாதாரணம் அல்ல, நீ ராஜாவாவது உண்மைதான், ஆனால் ஒன்று, இங்க நிற்பவன் ஒருவன் ராஜாவா மாற போகிறான், ஆனால் ஒன்று, ஒரு நிபந்தனையோடு தான் இந்த பதவியை, இந்த ராஜபாரத்தை உங்களை நான் வைப்பேன். எல்லாரும் ஆச்சரியம், என்ன நிபந்தனை? எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். என்ன சொல்றாங்க? எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆமா இல்ல, ஒரு ராஜாவுடைய அந்த அரசாட்சியே நம்ம கையில வரப்போகுதுன்னா எதுவா இருந்தாலும் செய்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம் தானே. எல்லாருக்குள்ள ஒரு ஆச்சரியம், சந்தோஷம், எதுவா இருந்தாலும் நான் செஞ்சிருவேன், என்னால முடியும். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யணும். ஒன்றுமல்லப்பா, உங்க கையில நான் ஒரு சொம்பை கொடுப்பேன், ஒரு டம்ளர் கொடுப்பேன், அந்த டம்ளர் நிறைய தழும்ப தண்ணீரை நான் நிரப்புவேன், ஒருவர் கையில நான் கொடுப்பேன், நீங்க அத ஒரு சொட்டு கூட கீழே ஊற்றாம நான் அங்க உட்கார்ந்துருப்பேன், என்கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த டம்ளர் தண்ணி என்கிட்ட கொடுக்கணும். ஒரு டம்ளர் கொடுப்பேன், அதுல தழும்ப தண்ணி இருக்கும். தழும்பன்னா அளவுக்கு இல்லை, மேல நிறைய ஊத்துன மேல அப்படியே ஆடும் பார்த்துருக்கிறீங்களா, அந்த நிறைவுல நான் அந்த டம்ளருக்குள்ள தண்ணி வைப்பேன். ஒரு சொட்டு கூட கீழே ஊற்றாம எடுத்துட்டு வந்து என்கிட்ட யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் நாட்டு ராஜா. எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம். இது ஈஸியான காரியம் தானே, நான் செய்வேன், என்னால முடியும், நான் செஞ்சிருவேன் ராஜா, என்னால முடியும், இதை நான் செஞ்சிருவேன். எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. உடனே ராஜா இன்னொரு நிபந்தனை வைக்கிறார். எப்ப அது மாத்திரமல்ல, இன்னொரு நிபந்தனையும் உண்டு. தண்ணீரை நீங்க எடுத்துட்டு வருவீங்க, ஒரு சொட்டு நீங்க கீழே விட்டுனாலும் உங்க பக்கத்துல என்னுடைய போர் சேவகனை 2 பேரை நிற்க வைப்பேன், அவர்களுக்குள்ள மிகப்பெரிய வாள் ஏந்திய கத்தியை நான் கொடுப்பேன், யார் ஒரு சொட்டு தண்ணீரை கீழே ஊட்டுறீங்களோ அவனுடைய தலை அவன் உடம்புல இருக்காது. இதுதான் நிபந்தனை. இப்ப யாராச்சும் நிக்க முடியுமா? ஊத்தவே முடியாவிட்டாலும், ஊத்தவே இல்லாவிட்டாலும் யாராவது ஒத்துக்குவாங்களா? பார்க்கிறவனுக்கு அந்த தண்ணீர் இருக்குது தோணுமா? 2 பேர் பக்கத்துல கத்தி பிடிச்சிட்டு நிற்கிறது தோணுமா? என்னைக்கு என் தலை உடம்புல இருந்து கீழே விழுமோ என்ற ஒரு பயம். இதை கேட்ட மாத்திரத்துல சில பேர் தெரித்து ஓடி போனார்கள், பல பேர் தெரித்து ஓடி போனார்கள். ஐயோ, இந்த ராஜபாரமே எனக்கு வேண்டாம், என்னை விட்டா போதுண்டா சாமின்னு நிறைய பேர் ஓடி போனார்கள். ஒரு குரல் மாத்திரம் கேட்டு, ராஜா இதை நான் செய்கிறேன், என்னால் முடியும், என்னால் முடியும். ஒரு சின்ன பையன் வந்து அது முன்பாக நின்று சொன்னான். உடனே ராஜா அவனை பார்த்து சொன்னான், எப்பா நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டியா? தண்ணீரை கீழே ஊத்துன உன் உடம்புல தலை இருக்காது. பரவாயில்ல ராஜா, பரவாயில்லையா, பயம் இல்லையா? இல்லவே இல்லை, என்னால முடியும், என்னால முடியும்.
சரி, ஓகே, உன் விதி யாரை விட்டது? அவனை நிற்க வைத்தார்களா? கையில ஒரு டம்ளர் கொடுத்து நிறைய தழும்ப தண்ணீரை ஊற்றி அவனை நிற்க வைத்த உடனே பக்கத்துல 2 போர் சேவர்கள் வாள் ஏந்திய கத்தி மிகப்பெரிய பட்டயத்தோட நிக்கிறாங்க. தண்ணீரை ஊற்றி அவன் கையில கொடுத்த உடனே ராஜா சொல்றாரு, இப்ப நடந்து வா. அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் ஒரு குரல், சூப்பர், நீ நல்லா நடக்கிற, வெரி குட், இந்த ராஜபாரம் உனக்குதான், இன்னும் சூப்பரா, இன்னும் நீ ஜெயிச்சிருவ, உன்னால முடியும், உன்னால முடியும். ஒரு பக்கம் ஒரு குரல் ஓசை, ஒரு பக்கம் சொல்லுது, நீ காலிடா, அவ்வளவுதான், நீ செத்த, ஒரு சொட்டு தண்ணி கீழே ஊத்துச்சுனாலும் நீ செத்தடா, உன்னால முடியாது தம்பி, நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு ஒரு பக்கம் ஒரு குரல் ஓசை. இந்த பக்கம் புகழறாங்க, இந்த பக்கம் இகழறாங்க, இந்த பக்கம் தூக்கி பேசுறாங்க, இந்த பக்கம் தாழ்த்தி பயத்தோட அவனை பயமுறுத்தி பேசுறாங்க. இது எல்லாம் இவன் காது கொடுத்து கேட்டானோ இல்லையோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் கத்துறாங்க, இந்த பக்கம் கத்துறாங்க, 2 பேருடைய வார்த்தைகளையும் எழுப்பிட்டே இருக்கு. இவன் தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டான். ராஜா கிட்ட போயிட்டான், ஒரு அடிதான் கிட்ட போயிட்டான். என்ன நடந்திருக்கும்? எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. அவ்வளவுதான், ஊத்திருப்பான் போலகுது, ராஜா தலையை வெட்டிட்டு இருப்பாரு, அப்படிதானே? கிட்ட போனா பாருங்க, தண்ணீரை கொடுத்துட்டான். கிட்ட போய் ஒரு சொட்டு கூட கீழே கொடுத்தான். ராஜாக்கு ஒரே சந்தோஷம். அதை வாங்கி வச்சு உடனே கட்டி பிடிச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனை அப்படியே ரொம்ப நெருக்கமா அவனை பத்தி புகழ்ந்து பேசி அவனை பார்த்து கேட்டான், ஏன்பா, எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னால இந்த வார்த்தை கேட்ட உடனே முடியாதுன்னு சொல்லி ஓடி போனாங்க, நீ வந்த, உன் கையில தண்ணீர் கொடுத்தாங்க, நடந்து வந்தியே, உன் பக்கத்துல 2 பக்கமும் எவ்வளவு பேர் உன்னை புகழ்ந்தாங்க, எவ்வளவு பேர் உன்னை இகழ்ந்தாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இவ்வளவு பேர் இருக்கும் போதும், இவ்வளவு காரியங்கள் உனக்கு எதிராக வரும்போதும், புகழ்ந்து பேசும் போதும், நீ எப்படி இந்த தண்ணீரை கொண்டு வந்த? உன்னால மாத்திரம் எப்படி முடிந்தது? ஒரு வார்த்தை சொன்னானா, புகழ்ந்தவங்களையும் நான் பார்க்கல, இகழ்ந்தவங்களையும் நான் பார்க்கல, நான் பார்த்தது ஒன்றே ஒன்று, இந்த தண்ணீர் கீழே சிந்தாம இருக்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான். இந்த தண்ணீர் கீழே சிந்தாம இருக்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான். அதனால தான் உங்க கையில சரியா என்னால எடுத்து கொடுக்க முடிஞ்சது. தண்ணீர் என்பது என்ன தெரியுமா? தண்ணீர் என்பது ஆத்துமா. புகழவர்களையும் பார்க்க கூடாது, இகழவர்களையும் பார்க்க கூடாது. எங்கிருந்து கொண்டு வந்தோமோ அங்கேயே கீழே சிந்தாம கொண்டு போய் சேர்த்துரும். தண்ணீர் என்பது இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. கரை படியாமல் பணம் வரும், பொருள் வரும், ஆஸ்தி வரும், அந்தஸ்து வரும், பணம் இல்லாமல் போகலாம், குறைவு வரலாம், நோய் வரும், வியாதி வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும். இது 2மே வந்தாலும், பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், எதுவென்றாலும் இந்த ஆத்துமா கரைபடியாமல் ராஜாவிடத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மகா ராஜாவிடத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதுதான் நம்முடைய வேலையே. இத மாத்திரம் நம்ம சிந்திட்டோம் அப்படின்னா நம்ம நரகத்திற்கு போவது நிச்சயம். புரியுதுங்களா? இந்த தண்ணீர் என்பது சாதாரண அல்ல, நம்முடைய ஆத்துமா. அவன் நினைச்சது அதான், புகழவர்களையும் நான் பார்க்கல, என்னை இகழவர்களையும் நான் பார்க்கல, நான் பார்த்தது இந்த தண்ணி தான். எப்படியாவது இத ஒரு சொட்டு கூட ஊத்தாம ராஜா கையில கொண்டு போய் நான் கொடுத்துருவேன். இந்த சிந்தை, இந்த எண்ணம் ஒவ்வொருக்குள்ள இருக்கணும். பிசாசினி எப்ப யாரு? பிசாசு என்பது யாரு? 2 போர் சேவகன். தண்ணீர் என்பது யாரு? ஆத்துமா. அதை கொண்டு போறது நீங்களும் நானும் தான். அதை உட்கார்ந்து வாங்கறதுக்கு யார் ரெடியா இருக்கா? இயேசு ராஜா. புரியுதுங்களா? ஒரு சொட்டு கீழே ஊத்தினாலும் பிசாசு தலையெடுத்துருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்காகாவது இதுலதான் நான் கொஞ்சம் விழுந்துட்டேன் பாஸ்டர், எது வந்தாலும் இதை நம்ம பாதுகாக்கணும். கரையில்லாம கொண்டு போய் ஆண்டோட சமூகத்துல சேர்த்தா தான் அவன் சமூகத்துல நம்ம இளைப்பாற முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வார்த்தையில சொல்லிக்கலாம், மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலா. நாங்க புதைக்கல, விதைக்கிறோம்னு வார்த்தைக்கு சொல்லலாம். அங்க உண்மையா இருக்கணும்னா இது உண்மையா இருக்கணும். இதை ஆட்டி கொடுத்துட்டேன்னா நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில் அனலா இருங்க. பரிசுத்த ஆவியானோட துணை எப்போதும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார்.